மற்றொரு முக்கிய தகவலாக நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த கண்ணன், அதாவது போருக்கு ஆயுதங்களே இல்லாமல் போருக்கு செல்கிறது என்ற தகவல். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு சைபர்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் நம்ம. ஸோ ஆயுதங்களே இல்லாமல் போருக்கு செல்கிறது பாகிஸ்தான் என்ற தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது என்றால், பாகிஸ்தான் என்ன பண்ணித்து நிதி நெருக்கடியில் மிகவும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். உடனே என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் தன்னுடைய நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக தங்களிடம் இருந்த ஆயுதங்கள், குறிப்பாக அந்த ஷெல் குண்டுகள் என்பார்கள், அதாவது இந்த பீரங்கி குண்டுகள் எல்லாம் இருக்கும், MM105 என்று கூறுவார்கள், அந்த குண்டுகளை எல்லாம் யுக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டது. அங்க டாலர்ல பணம் கிடைக்கும் என்பதற்காக இவங்களிடம் இருந்தது எல்லாத்தையும் அங்க அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்சுட்டு பணத்தை வாங்கி செலவும் பண்ணிட்டாங்க. இப்போ செலவு முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை. பாகிஸ்தானிடம் ஆயுதங்கள் பெரிய அளவு இல்லை என்பதுதான் யதார்த்த சூழல். அவர்களுக்கு பீரங்கி குண்டுகள் அவரிடம் இல்லை, துப்பாக்கி ரவைகள் குறைவாக இருக்கின்றன என்பதுதான் அங்கிருந்து வருகின்ற தகவல். அங்குள்ள ஊடகங்களே அதை சுட்டி காட்டியிருக்கின்றன. 6 மாதங்களுக்கு முன்பே பாகிஸ்தான் ஊடகங்கள் இதை மிகப்பெரிய பிரச்சனையாக எழுப்பின. ஆயுதங்களே இல்லை, இது ஒரு நல்ல சூழல் அல்ல என்ற வகையில் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுது ஒருவேளை இந்தியாவுடைய விமானங்களாகட்டும் ட்ரோன்களாகட்டும் எந்த ஒரு பெரிய தடங்களும் இல்லாமல் உள்ளே சென்று வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. அது தவறாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு ஐயம். அந்த அளவுக்கு அவர்களை கண்களை விரல் விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு நாம் சென்று வந்திருக்கிறோம். அதே போன்று ஏற்கனவே நாமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி போட்டிருந்தோம். அதாவது P-81I என்ற ஒரு உளவு விமானம், இந்தியாவின் உளவு விமானம் உள்ளே சென்றதை நாங்கள் படம் பிடித்து விட்டோம் என்று கூறுகிறார். உள்ளே ஒரு விமானம் வந்துவிட்ட படம் பிடித்து அதை வெளியிடும் அவர்கள் அதை துப்பாக்கியால் சுட்டி வீழ்த்திருக்கலாம். அதை செய்யாமல் படம் பிடித்து விட்டோம் என கூறும்பொழுதே அவர்கள் கையாளாகத்தனம் என்பார்களே, அது வெளிப்படையாக தெரிகிறது. எனவேதான் நான் உண்மையை சொல்கிறேன் நேயர்களே, பாகிஸ்தானிடம் பெரிய அளவு இராணுவ பலம் இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. என்றால் அந்த அளவுக்கு ஆயுதங்கள் பற்றாக்குறை அவர்களிடம் பெரிதாக இருக்கிறது. அதனுடைய எதிரொலிதான் ஒருவேளை இப்படி இருக்கிறதோ என்ற ஒரு ஐயமும் வந்து கொண்டிருக்கிறது. உறுதியான தகவல் அல்ல, ஆனால் இது ஒரு ஐயம், கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கின்றன. அதை தான் எழுப்புகிறோம். எனவேதான் ஆயுதங்கள் இல்லாமலே போருக்கு வந்து விட்டதோ பாகிஸ்தான். அதே போன்று போரினை அவர்கள் தான் தூண்டி இருக்கிறார்கள். இந்தியா மிக தெளிவாக அவர்கள் நடத்திய சம்பவத்திற்கு பதில் தாக்குதல் தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் அழித்தார்கள். ஆனால் இந்தியாவை தூண்டிவிட்டு போருக்கு அழைத்து விட்டிருக்கிறது பாகிஸ்தான் என்பதுதான் பொதுவான கருத்தாக, மக்கள் கருத்தாக இருக்கிறது. கண்ணன், நீங்களும் அந்த கருத்துக்கு ஒப்புக்கொள்வீங்க என்று நினைக்கிறேன். உங்க ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அந்த மக்களை ஒரு ஒற்றுமைப்படுத்துவதற்காக இப்போ இந்தியா மீதான ஒரு தாக்குதலை அவர்கள் தொடர்ந்து தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல அந்த ஆயுதங்கள் அவர்களிடம் ஒரு அதிநவீன ஆயுதங்களோ மற்றபடி இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த சாதனங்களோ இல்லை என்பது, அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த ட்ரோனாக இருக்கட்டும், அல்லது இந்திய விமானங்களை சுற்றி வீழ்த்தி இருந்திருந்தால் இதற்குள்ளே அதை புகைப்படங்களை போட்டு உலக மக்களுக்கு காட்டியிருப்பார்கள். 3 விமானங்களை சுற்றி வீழ்த்தி விட்டோம் என்று ஒரு வரிச்செய்திகள் தான் இருந்ததை தவிர அதை புகைப்படமாகவோ சேட்டலைட் புகைப்படங்களாகவோ வெளியிடவில்லை. நமது இந்திய ராணுவம் நாள்தோறும் அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் தரப்பில் இது போன்ற தாக்குதலுக்கு முன், தாக்குதலுக்கு பின் என்று எந்த விதமான புகைப்படங்களும் வெளியிடாத சூழ்நிலையில் அவர்களுடைய ஆயுத கிடங்கு காலியாகத்தான் இருக்கும் என்று நமக்கு இந்த ஒரு 3 நாட்கள் நடைபெற்ற சம்பவங்களின் மூலமாக தெரிய வருகிறது.